இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 145 அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, அவரிடத்துல யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை காப்பாற்றுவேன்னு சொல்றாரு. துன்மார்க்கர்கள் யாவரையும் அழிப்பேன்னு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ நம்ம கர்த்தரிடத்துல அன்பு கூறணும். தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? தேவனை தேடுகிறது தான். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு பயந்து காலையில் அவரை தேடுகிற பழக்கம் நமக்கு வேணும். ஜெபிக்கணும், அதிகாலையில் அவரை துதித்து மகிமைப்படுத்தணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஜெபிக்கிற நேரம் என்று ஒன்று நம்ம வாழ்க்கையில் வேண்டும். அதுதான் நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. அப்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தர் நம்மை காப்பேன்னு சொல்றார். ஆனால் துன்மார்க்கர்களையோ நான் அழிப்பேன்னு சொல்றார். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, சங்கீதம் 145:19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு. தேவனுடைய பயம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? கர்த்தருடைய பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு வேண்டும், நம் குடும்பத்தாருக்கு கர்த்தருடைய பயம் வேண்டும் இல்லையா? அப்போ நம்ம கர்த்தருடைய பயத்துக்கு பயந்தவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய விருப்பத்தின்படி செய்வாராம். நம்முடைய கூப்பிடுதல், நம்முடைய வேண்டுதல்கள், நம் ஜப விண்ணப்பங்களை கேட்டு நம்மை அவர் ரட்சிப்பேன்னு சொல்லுகிறார். யாத்திராகமம் 20:6 பார்க்கிறோம், என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்காக 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய கற்பனை கட்டளை நியமங்கள் என்ன? கற்பனை 2ஆக சுருக்கிதான், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாய்னு முதலாவது கட்டளை. அடுத்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பாரா? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன்னு சொல்றார். ரோமர் 8:28-30 வசனங்களை நீங்க பார்க்கும்போது அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம அழைக்கப்பட்டவர்களா இருக்கும் போதும் தேவனிடத்துல அன்பு கூறும்போது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக சகலமும் நடக்கிறது என்று நாம அறிந்திருக்கிறோம். தேவன் யாரை முன்குறித்து அறிந்திருக்கிறாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு தேவன் ஒப்பாக்கி வைத்திருக்கிறார் இல்லையா? தேவ சாயல்ல தான் மனுஷனை தேவன் படைத்தார்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம தேவன் அவர் குமாரனின் சாயலுக்கு நம்மை ஒப்பாக்கி முன்குறித்து வச்சிருக்கிறார். எவைகளை அவர் முன்குறித்து, யார் யாரெல்லாம் தேவன் முன்குறித்து அவர்களை அழைத்திருக்கிறாரோ, அழைத்தவரோ அவர்களை நீதிமானாக்கி நீதிமான்களை மகிமையும் படுத்துவேன்னு சொல்றார். அப்போ மகிமைப்படுத்தி மகிமையில கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் நம்மை தேவன் கைவிடாதவரா இருக்கிறார் இல்லையா? அதே போல யோவான் 10:27, 28, 29 3 வசனங்களை பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின் செல்கின்றன. ஆடானது மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு எப்படி பின் செல்கிறதோ அதே போல நம்மை வழிநடத்துகிற நம் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து இவர்களுடைய சத்தத்தை கேட்டு நாமும் அவர்கள் சொற்படி நடக்கிறவர்களா இருக்கணும். அப்ப நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்றார். அப்பொழுது அவர்கள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவர்களை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லைன்னே சொல்றார். அப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்மை ஒருவரும் பறித்து கொள்ள இயலாது. அதை நாம் விசுவாசிக்கணும். சங்கீதம் 97:10 சொல்றார், கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களை தீமையை வெறுத்து விடுங்கள். இன்னைக்கு நமக்கு முக்கியமா கற்றுக் கொடுக்கறது தேவனிடத்துல அன்பு கூறணும். அப்ப நான் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பேன்னு சொல்றார். நீங்க தீமையை வெறுத்து விடுங்க. தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கர்களின் கைக்கு அவர்களை நான் தப்புவிப்பேன்னே கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு தேவனிடத்துல அன்பு கூறுவதை நாம விட்டு விடக்கூடாது. கர்த்தரை நாம் பற்றி கொண்டு இருக்கிறவர்களா இருக்கணும். சங்கீதம் 31:23 சொல்றார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பாராம். அப்போ கர்த்தருடைய பரிசுத்தவான்களா இருக்கிற இன்னைக்கு நம்மையும் தேவன் என்ன சொல்றாரு? அன்பு கூற சொல்றார். அவரிடத்துல அன்பு கூற சொல்றார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் இல்லையா? இடும்பு செய்கிறவனுக்கோ கர்த்தர் பூரணமான பதில் அளிப்பென்னே சொல்றார். உங்களுக்கு விரோதமாய் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் இந்த நாளில் சரி கட்டுவேன்னு சொல்றார். இந்த நாள்லயும், இந்த புது மாதத்தை தொடங்கி இருக்கிற இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் நம்மை ஆளுகை செய்யும்.
இல்லையா? சங்கீதம் 9:5 சொல்லுறாரு, ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஜாதிகளை தேவன் கடிந்து கொள்ளுகிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்கும் போது யோசுவா மூலமாக வழிநடத்தப்படும் போது 7 வித ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் எதிர்கொள்ள தேவன் அவர்களுக்கு பலன் கொடுத்தார். சத்துருக்களையும் அந்த ஜாதிகளையும் தேவன் கடிந்து கொண்டு அந்த துன்மார்க்கர்களை அழித்தார்னு பார்க்கிறோம். அவர்களுடைய நாமத்தை என்றும் இல்லாதபடிக்கு அவர் குலைத்து போட்டார் நீங்க தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே சங்கீதம் 9:17 பாருங்க, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவனை அறிந்து இன்னைக்கு பின்மாற்றத்துல போயிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்படி நீங்க போனீங்கன்னா நீங்க நரகத்திலே தள்ளப்படுவீர்கள். அத்தகைய ஜாதிகள், தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளுண்டு போவார்கள்னு சொல்றாரு. சங்கீதம் 1:6 பார்க்கிறோம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அவர் ஆராய்ந்திருக்கிறார், துன்மார்க்கர்களின் வழியோ அழியும் என்று தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது நம் யோசனைகளை தேவன் உறுதிப்படுத்தி நம் காரியங்களை அவர் வாய்க்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் துன்மார்க்கர்களுடைய வழியோ அழிந்து போகும் சொல்றாரு. பேதுரு 1 பார்க்கிறோம், அழிந்து போகிற பொன் வெள்ளியினாலே சோதிக்கப்படுவது அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்னு சொல்றார். அப்போ பொன் வெள்ளியை பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுதா? பிசாசானவன் நம்ம சோதிக்கும் போது நம்ம சோர்ந்து போகிறோமா? சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு அதை விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபித்து அந்த விசுவாசத்துல நாம் நிலை கொண்டு இருக்கும் போது கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் சொல்றார். சங்கீதம் 37:28 பார்க்கிறோம், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. தேவன் நீதியும் நியாயமும் நிறைந்தவர் இல்லையா? கர்த்தருடைய வலதுகரம் நீதியினாலே நிறைந்திருக்கிறது. அது நமக்காக எழும்பி அது யுத்தத்தை செய்யும் இல்லையா? அவர் நியாயத்தை விரும்புகிறார், பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை என்றே வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா? அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கர்களுடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். இன்னைக்கு நல்ல செழித்து இருக்கிறவர்களை போல துன்மார்க்கர்கள் காணப்படலாம். ஆனா பொல்லாங்கு செய்கிறவர்களையும் துன்மார்க்கர்களையும் கண்டு நாம என்ன பண்ணக்கூடாது? எரிச்சல் ஆகாதீங்கன்னு சொல்றார். அப்படிப்பட்டவங்களை என்னிடத்துல ஒப்பு கொடுங்க, நான் அவர்களுக்கு நீதியும் நியாயத்தையும் சரி கட்டுவேன். அந்த துன்மார்க்கருடைய சந்ததி அறுப்புண்டு போகும்னே இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதனால் நீங்க கர்த்தரிடத்துல அன்பு கூறுங்க. அப்ப உங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் காப்பாற்றி அவற்றை எல்லாத்தையும் விலக்கி காப்பாரான துன்மார்க்கர்களையோ அவர் அழித்து போடுவார். அதை விசுவாசிங்க. விசுவாசத்துல உறுதியா இருந்து கர்த்தரிடத்துல அன்பு கூறுவோம். ஆமென்.